இந்த மாதம் என்னால் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி கால் அச்சு மாதிரி ஒன்று வாங்கினேன், 19 ரூபா சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ அட்லீஸ்ட் சாமி கும்பலனாலும் அச்சு மட்டும் லைட்டாக வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெம் செல் வச்சு அச்சு விட்டேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயின் வாங்கினேன்னு சொன்னேன்ல, நான் சேர்த்து வச்சு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட பழைய காப்பு நான் கல்யாணத்தப்போ அவனுக்கு கிஃப்ட் பண்ணேன். அதை கொடுத்து 32 மில்லி போச்சு. அதேமாதிரி ஓல்டு சில்வர்னா, அதாவது அந்த போத்தி ஸ்வர்ணமகாலில் காசு சேர்த்து வச்சு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அது 14 கிராமு. அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் சின்ன ஒரு கோல்டு இருந்துச்சு, அது 250 மில்லி போச்சு. இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2500 அப்படி போட்டு நான் 1 கிராம் கோல்டு வாங்கிட்டேன். 2 கிராம் எங்கள் நாத்தனார் காதுகுத்து ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க, அதனால் அது கணக்கு கிடையாது. அதுக்கப்புறம் தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஃபைனலாக சேர்த்து வச்சுட்டேன். இந்த துணி சேல்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் 100 ரூபாய் 200 ரூபாய் கையில் எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ போட்டு வச்சுட்டு ஃபைனலாக 1 கிராம் சேர்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் டார்கெட் பார்த்தீங்கன்னா 8 கிராம் சேர்க்கணும், அதில் 1 கிராம் ஃபைனலாக சேர்த்து வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம கையில் கிடைக்கிறது ஒரு 100 ரூபாய் வெளியே போய் செலவு பண்ணோமா, அந்த 100 ரூபாய் எடுத்து தங்கத்தை போட்டுட்டு, ஏன்னா தங்க விலை அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆம்பளை பையனை பெற்றா கூட நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஏன்னா நீங்கள் எமர்ஜென்சிக்கு ஃப்யூச்சரில் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு அந்த தங்கம் உதவும். ஃபியூச்சரில் நான் என்னென்ன வாங்குறேனோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே போல் எங்கள் மாமனார் காவடி எடுத்தார், அதை தான் இந்த கிளிப்பிங்கில் காட்டிகிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் தான் ஊருக்கு போயிருக்காரு, அவர் தான் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் அமிச்சது.